ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் மகிழ்ச்சிக்கு என்ன வழி, வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆபகுக் 3:18 வசனம். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் தாங்க ஆசை. ஆனா சில காரியங்கள் நம்மை துக்கப்படுத்துகிறது, சில இழப்புகள் வேதனைகள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எதை இழந்து போனாலும் நம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்போமா? நம் குடும்பத்தை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், வருமானத்தை இழந்திருக்கலாம். வாழ்க்கையில இழந்து போனதை நினைத்து நீங்க கவலை அடைய வேண்டாம். ஏசப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க வல்லவராயிருக்கிறார். யோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனால் அவர் சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் என்று சொல்றாங்க. நம்மால் அப்படி சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில எது இழந்து போனாலும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? முதலாவதாக நாம் கர்த்தரை நோக்கி துதித்து பாடுவோம். சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு என்று ஏசப்பா சொல்றாங்க. அவரை நாம் துதிக்கும் போது, அவரை நாம் மகிமைப்படுத்தும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும். இரண்டாவதாக, கர்த்தரை தேடுகிறவர்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரை தேடுவோம், கர்த்தருக்குள்ளே வளருவோம், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். அதிலே மிகுந்த சமாதானமும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை நாம் தேடும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.